மனுஷ ஜென்மா எடுத்தது எதுக்குமா? பண்ண கர்மா எல்லாம் அனுபவிக்கணும். 3 கர்மா இருக்கான். பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மான்னா ஏற்கனவே மூட்டை கொண்டு வந்திருக்கோம்னா எந்த ஜென்மாவில் எடுத்தோம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரவாய் நம்ம தலைவர் சொல்லிட்டு போயிருக்கார் இல்லையா? மணிவாசக பெருந்தகை சொல்லியிருக்காரு. அத்தனை ஜென்மாவிலையும் பண்ண பாப்ப புண்ணியம்லாம் சுவாமி அதெல்லாம் பண்ண மாட்டார். உன் கூட இருப்பார். நீ பண்ண பாப புண்ணியத்தை நீ தான் சமாளிக்கணும். அவர் ஓம் பாபத்தெல்லாம் சுமக்க மாட்டார். ஆனால் ஏதாவது இந்த மாதிரி புண்ணியமான ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதில் நம்மளும் ஒரு ஆளாக போய் கலந்துட்டோம்னா எப்படி ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கல்யாணத்தில் போய் நின்னவனுக்கெல்லாம் மோட்சம் கிடச்சிது, அது போல் இது ஜாக்பாட் அடிச்சிடும். நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது உள்ளே போய் நின்றுணும். அப்போ நம்ம பண்ண பாப்போம் சுவாமி போக்க மாட்டார். இந்த நல்ல விஷயம் சுவாமியை பார்க்கறதுனால நம்மளை விட்டு ஓடிடும். அது மாதிரி சுவாமி பரம கருணாமூர்த்தி அவர்களுடைய அடியார்களை அவர் உள்ளங்கையில் வச்சு தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். கொடுக்கறதுக்கு அவர் கொடுத்துட்டு தான் இருக்கார். தாங்கக்கூடிய பாத்திரம் தான் 9 ஓட்டையாக இருக்கே, கண் காது மூக்கு மலஜல விசர்ஜனம் பண்ணுற இடம்னு. அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கணும்னா சிவாஜ நமகன்ற அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிடும். சுவாமியை கொடுக்க அனுகிரகத்தை ஒழுக விடாமல் நம்மளும் பாதுகாத்து வச்சுக்கலாம் இல்லையா? அப்போது சஞ்சித கர்மா, போன ஜென்மாக்களில் பண்ண பாபங்கள் புண்ணியங்கள் ரெண்டும் தான், ரெண்டுமே கூட வரும். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா இப்போ பண்ணின்னு இருக்கிறது, இதனால் பலனா அடுத்து வரக்கூடியது ஆகாமிய கர்மா. இந்த கர்மாக்கள் எல்லாம் அனுபவித்து பாப புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த மனுஷிய பிறவி எடுத்துன்னு இருக்கோம். யாரோ பண்ணிவிட்டு போட்டால் அன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுருக்கேன், அதெல்லாம் இல்லை. யாரும் பண்ணதில்லை, நம்ம பண்ணதை தான் நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா இல்லையா? நீ விபூதியை பூசிட்டு 10,000 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல 1 லட்சம் வாங்கினீங்கன்னா 90,000 ரூபா அந்த கணக்கில் இருந்துருக்கோம். நீ என்னைக்கு நீ சாதாரணமாக 1000 ரூபா சொல்லி அந்த 91,000 சுவாமி எடுத்துருவார். அச்சுச்சோ போச்சேன்னா அப்போ தெரியணும், ஓ நம்ம அன்னைக்கு அந்த 90,000 வாங்கினோம்ல, அதனால தான் இது போயிருக்குங்கிறது நம்ம உணரக்கூடிய உணர்வு தான் இல்லையா? அப்போ சுவாமி ஒருத்தர் இருக்கார், நம்மளை பார்த்துன்னு இருக்கார். இங்கே மைக்கு கொடுத்துட்டாங்க, ருத்ராட்சம் போட்டுன்னு இருக்கேன், வேஷ்டி கட்டின்னு இருக்கேன், பேசுகிறேன்றதுனால நான் யாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் இல்லையா? அதுதான் பேயேன் எனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையினர். பேய் மாதிரி அந்த மனுஷனுடைய உள்ளம். யார் சொன்னது? யார்? மணிவாசக பெருந்தகை சொல்லியிருக்கார். நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை. நாய் மாதிரி நம்மளும் என்ன பிறக்கிறோம், 4 காசு சம்பாதிக்கிறோம், புள்ள குட்டிகளுக்கு நம்ம இப்போ எல்லாருமே என்ன நினச்சின்னு இருக்கோம், நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைய படக்கூடாது. 3த்தையுமே விட்டுட்டு அலையிறான்னா எதுக்காக? தன்னை சார்ந்த மக்களுக்காக தானே இல்லையா? அப்போது சரி சம்பாதிக்கிறதெல்லாம் வரும், குழந்தைங்களுக்கு இப்போ பிரயோஜனப்படும். ஆனால் அது நியாய தர்மமாக படுமான்னா 10 வருடம் 20 வருடம் பிரமாதமாக அந்த கடை ஓடின்னு இருக்கும். ஒரு 25-26 வருஷத்தில் அது எங்கே போச்சுனே தெரியாமல் முடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு சில நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முப்பாட்டனார் தொடங்கியிருப்பார், இன்னும் பெருகிட்டே போகும். அது எதனாலடான்னா இந்த மாதிரி ஒரு தர்ம காரியங்கள் சிவபுண்ணியம் ஏதாவது செஞ்சுருப்பாங்க. அந்த விதை அவங்களுடைய வம்சத்தினரை விருட்சமாக ஆகி காப்பாற்றும். அப்போது நம்ம அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா பொருள் தேடணும். பொருள் அவசியம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் திருவருளோடு பொருள் தேடணும். அப்போ திருவருளோட பொருள் தேடணும்னா என்ன பண்ணுறோம்? விபூதி பூசிட்டு நம்ம சுவாமி நம்மளை பார்த்துட்டு இருக்காருன்ற உணர்வோடு நம்ம சம்பாரிச்சா போகிறோம். இந்த திருவருள் வரணுங்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ண வேண்டாம். கோயில் திருப்பணி ஆகுதுன்னு 1 லட்சம் கொடுத்தேன், நீ கொடுக்கலன்னா சுவாமி யார்கிட்ட வாங்கிக்கணும்னு தெரியும் அவருக்கு. என்னமோ நான் கொடுத்தேன் அதனால் ஆயிடுத்துலாம் இல்லையா? சுவாமிக்கு தெரியும் எத்தனையோ பேர்கிட்ட பணம் இருக்குது, யார்கிட்ட வாங்கிக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் முடிவு பண்ணி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கிட்டு இல்லாதவன்ட்டையும் பணத்தை கொடுத்து அவன் மூலமாக ராஜகோபுரத்தையே கட்டிக்குவார் சுவாமி. அதனால் அந்த மாதிரி சில விஷயங்களில் நம்ம இறை பணியில் ஒரு விதையை போட்டோம்னா அது நம்ம விருட்சத்தை காப்பாற்றும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மாலாம் நம்ம அனுபவிச்சு போகிறதுக்காக தான் மனுஷ ஜென்மா எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இந்த சிவ வழிபாடு பண்ணுறோம், விபூதி இட்டுன்னு இருக்கோம், ருத்ராட்சம் கட்டின்னு இருக்கோம், சிவாலயத்தில் போய் தரிசனம் பண்ணுறோம். இந்த மாதிரி சிவபுண்ணியங்கள்லாம் நடக்கும்போது கலந்துக்கிறோன்னா இதனோட பலன் என்னையா? இப்போ கண்கூடா எனக்கு நாளைக்கே தெரியணும்னா அது எப்படி தெரியும்? விதை இப்போ போட்டிருக்கீங்க, அது விருட்சமாகணும், பூ பூக்கணும், காய் காய்க்கணும். கண்டிப்பாக இதனுடைய பலனை எல்லாரும் அனுபவிப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் சொல்கிறார் சேக்கிழார். சென்ற காலத்தின் பொழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருள பெற்ற பேரு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடையம். எத்தனை நாளைக்கு திருவருளா? எற்றைக்கும் இருக்குமா இல்லையா? சாப்பிட்டா அந்த ருச்சி எத்தனை நேரத்துக்கு இருக்கும் வாயில் அது தெரியாது. ஆனால்
இந்த சிவாஜ நமன்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சலத்தும் இந்த திருநீரு ருத்ராட்சமும் போட்டிருக்கக்கூடிய புண்ணியம் எத்தனை நாளைக்கு இருக்குமா? நீ எத்தனை ஜென்மா எடுத்தாலும் இந்த புண்ணியம் உன் கூட வரும்டா அப்படிங்கிறார். எற்றைக்கும் திருவருள் உடையே. அப்போது நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய அத்தனை விஷயமும் உங்கள் குழந்தைங்கள்லாம் சௌக்கியம். இன்றைக்கி நமக்கு கஷ்டம் இருக்கும், ஒரு மன சஞ்சலம் இருக்கும். எல்லாம் இப்போ வரும்போது ஐயாட்டா தான் பேசிட்டு இருந்தோம். பொம்மலாட்டத்தில் எப்படி நூல் ஒருத்தன் ஆட்டின்னு இருப்பான், பொம்மை எல்லாம் அழகாக நடிச்சுட்டு இருக்கும். அது போல தான் நம்ம இங்கே சுவாமிகிட்ட இருக்குது, பரமேஸ்வரன் இருக்கார், அவர் நூல் ஆட்டுறார். அவர் அழுகிற மாதிரி ஒரு சீனில் நூல் ஆட்டினா அடுத்து கம்பீரமாக நடக்கிற மாதிரி சீனை அடுத்து வச்சுருப்பார். நம்ம இதையே நினச்சிட்டு புழம்பக்கூடாது இல்லையா? சுவாமி அடுத்தடுத்து நிகழ்வை வச்சுருப்பார். ஆகையினால இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம்.